இன்றைக்கி நம்ம வீடியோவில் சம் கிளிப் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த கலெக்ஷன் நார்மலாக ஆஸ் யூஷுவல் நம்ம கொண்டை போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக கம்ஃபர்ட்டாக போட்டுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணக்கூடிய பேண்டு, ஓகேங்களா, ஹேர் பேண்டு. இது எப்பொழுதுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், எவ்வளோ க்யூட்டான கிளிப்ஸஸ்லாம் வச்சுருக்கோம். டிக்டாக் பின்ஸ்லாம் பாருங்கள். நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா டாய்ஸோடு இருக்கக்கூடிய இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க, அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை டைப்பில் இருக்குது, ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு நல்லா இருக்கு பாருங்க. இதில் லாட் ஆஃப் கிளிப் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். பட் ஆனால் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆஸ் யூஷுவல் நம்ம பார்த்த கொண்டை வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக ஸ்டைலிஷாக போடுறதுக்காக நார்மலான கிளிப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனானா கிளிப்பு. நம்மளுடைய ஹேர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அடர்த்தி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பனானா கிளிப்ஸு எல்லா கிளிப்ஸுமே சைஸ் வேரியேஷன் ஆகும். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குதிரை வால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் அந்த ஸ்டைல்லாம் போடணும் அப்படின்னா இந்த பனானா கிளிப் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர்ஃப்ளை ஸ்டைலில் சூப்பரான கிளிப்ஸ். இங்கே பாருங்கள், டிக்டாக் பின்ஸு சைஸ் வேரியேஷனில் வச்சுருக்கோம். ஸ்மால், மினி, பிக் 3 சைஸ் வேரியேஷன் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலான டிக்டாக் பின்ஸு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கிளிப்ஸ் கேட்சஸ். இங்கே பாருங்கள், நார்மலான கேட்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் கேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஸ்பேர் வச்சுட்டே இருக்கணும், ஒரே பீஸ்லேயே இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் ஒர்க் பண்ண நல்லா கற்கள் பதித்த நார்மலான கிளிப் பாருங்கள். தண்ணி செடை இந்த மாதிரி கொஞ்சம் சைடில் லைட்டாக கொஞ்சமாக முடி எடுத்து நம்ம முறுக்கி போடுறது இந்த மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கிளிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அதுவும் நைட் டைம்ஸ்லாம் இந்த கிளிப்ஸு போட்டுட்டோம் அப்படின்னா இது மேலே லைட்டு வெளிச்சம் படும்பொழுது ரொம்ப சூப்பராக அப்படியே மின்னும். இங்கே பாருங்கள் வீடியோ ரெக்கார்டிங்கில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது லைட் பிங்க் கலர் ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கோம். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா வாடாமல்லி கலர்னு சொல்லுவாங்க சரிங்களா, இதை நம்ம லைட் வயலட்னு சொல்லலாம். பாருங்கள், 2 பக்கமும் ஸ்டோன்ஸ் வச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஒரு சிம்பிள் கிளிப்பு தான், இதில் இந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் தான் நம்ம ஹைலைட்னே சொல்லணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய எப்பொழுதும் ஃபேவரட்டான ஸ்கை ப்ளூ ஃப்ரெண்ட்ஸ். கிளிப் கலெக்ஷன்ஸில் டார்க் க்ரீன், அப்புறம் எல்லோ, ரெட் இந்த மாதிரிலாம் கூட இருந்தது. பட் ஆனால் ஒரு ஃபார்மல் லுக்கிங்கில் இருக்கக்கூடியது இந்த கலர்ஸ் தான் கொடுக்கும். ஸோ அதனால்
நான் பார்த்திங்கன்னா இந்த கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்கை ப்ளூவில் பார்த்திங்கன்னா 2 எடுத்துட்டோம். ஏன்னா இந்த மாதிரி நல்லா இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பேர் எப்பொழுதுமே வச்சுட்ருக்கணும். 2 இருக்கிறது தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட்பேக்கில் வெளியில் போகிறப்பலாம் ஒன்று போட்டுக்கலாம், இன்னொன்று பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஹைலைட்டான இன்னொரு கிளிப் கலெக்ஷன் என்ன அப்படின்னா நம்மளுடைய மீடியம் சைஸ் பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் தான். இங்கே பாருங்கள், இது நான் மெரூன் கலரில் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிளாத் டைப்பு தான் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கோல்டன் கலர் கிளிப்பு. இதில் கிளாத் வந்துட்டு பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிசைனிங்கில் நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அப்படியே இருக்குது. நம்மளுடைய லைட் பிங்க். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்னா அது நம்மளுடைய பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் தான். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், லைட் பிங்க் அண்டு மெரூன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இதோட கிளிட்டர்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மின்னுதுன்ட்டு. அந்த ஜிக்னா பேப்பர்ஸ் மாதிரி உள்ள ஒர்க்கிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக ஜடை போட்டுட்டு மல்லிகைப்பூ வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கிளிப்பை ஜஸ்ட்டு வச்சுட்டாலே போதும். பூக்கள் மேலே பட்டர்ஃப்ளை ரியலாகவே நேச்சுரலாகவே வந்து உட்காந்துட்ருக்க மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ரோஸ் வாங்கி நம்ம தலையில் வச்சுட்டு கூட அந்த ரோஸ்க்கு மேலே ஓகேங்களா நம்மளுடைய தலைமுடியில் இதை அப்படியே கேட்ச் பண்ணி விட்டுட்டோம்னா போதும். பட்டர்ஃப்ளை ரியாலிட்டிக்காக இருக்க மாதிரி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ கிளிப் கலெக்ஷன்ஸ் ஸ்டெட்டு பின்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாலுமே அது கண்டிப்பாக நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல கழட்டி வச்சுருவோம். ஓகேங்களா? அது பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் நம்ம நெக்ஸ்ட் டே கிளம்புறப்ப நமக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். எங்கே வச்சோம் ஞாபகம் இருக்காது, தேடிகிட்டே இருப்போம், டைம் வேஸ்ட் ஆகிடும், மிஸ் பண்ணிவிடுவோம் சம்டைம்ஸில் கூட கிளிப்ஸை. சரிங்களா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி, அதாவது வெளியில் நம்ம ஜுவல் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் கூட நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாக்ஸஸ் வச்சே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் டேட் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த பாக்ஸ் எடுத்திருக்கோம். இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதில் நாங்கள் இந்த கிளிப்ஸு டிக்டாக் பின்ஸு சைடு ஹேர் பின்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ தான் டெவலப் பண்ணாலும் மல்டிபிள் டைப் ஆஃப் வெரைட்டி லெவலில் நமக்கு கிளிப்ஸ் கலெக்ஷன்ஸ் கிடைச்சாலுமே கண்டிப்பாக நம்ம சைடு பின்னே எப்பொழுதுமே வச்சிட்ருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நார்மலாக ஓகேங்களா நம்மளுடைய டேட்ஸ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம டேட் சாப்பிட்ட பாக்ஸ்லேயே நம்மளுடைய கிளிப்ஸை சேவ் பண்ணி வைக்கலாம், பாதுகாப்பாக பத்திரமா வைக்கலாம். இப்படி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா எப்பொழுதுமே இதிலே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்ற ஹேபிட்டும் தாட்டும் நமக்கு எப்பொழுதும் இருக்கும். அது ஃபாலோ அப்பும் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷன் ஓகேங்களா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும்.
எங்கேயாவது நம்ம வச்சுட்டு மிஸ் பண்ணிவிட்டு இல்லை தொலைச்சிட்டு ஹரிபரியாக நம்ம இருக்க தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை, நம்ம ஜடையை பின்னி எவ்வளவோ நிறைய ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்குது, ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாமே கூட யூஸ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு முன்னெல்லாம் நம்ம தண்ணி ஜடை போடுறதுன்னு சொல்லுவோம் சரிங்களா. லெஃப்ட் ரைட்டு 2 பக்கமும் கொஞ்சம் லைட்டாக ஹேர் எடுத்துகிட்டு முறுக்கிட்டு திருவிட்டு அந்த மாதிரியும் கூட போட்டு நம்ம இந்த கிளிப் இந்த கேட்சை போட்டுடலாம். அல்லது ஆஸ் யூஷுவல் நார்மலாக ஹேர் எடுத்து நம்ம இந்த கேட்சை போட்டுவிட்டோம்னா அவ்வளவே தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் கஷ்டப்பட்டு ஜடையெல்லாம் கூட போடுவோம். அதெல்லாம் பண்ண முடியாட்டியும் இந்த மாதிரி சிம்பிளாக இந்த கான்செப்ட் பண்ணிட்டோம்னா போதும், 100% நமக்கு பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல் லுக்கு கிடச்சிடும். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீ ஹேர்னால் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சூப்பரான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லுக்கவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டும் ஃப்ரீ ஹேர் எல்லாமே சரிங்களா. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளம் பெண்கள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்குமே கண்டிப்பாக கிளிப்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் சொல்லப்போனால் 99% நம்ம சொல்லலாம். கிளிப்ஸஸ், டிக்டாக் பின்சஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதவங்க மேக்ஸிமமே இல்லை சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த கிளிப் கலெக்ஷன் நமக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க. நம்ம எக்ஸ்பென்சிவாக அமௌண்ட்டு நல்லா ரேட்டு போட்டு வாங்கியிருப்போம். அதை நம்ம அசால்ட்டாக 1 நிமிஷம் அசால்ட்டாக அப்படி சலுப்பாக எங்கேயாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் தேடிட்டு மிஸ் பண்ணிவிட்டு காலில் பட்டு உடைஞ்சி போயிடும். இந்த மாதிரிலாம் கூட நடக்கும். ஸோ நான் சொல்கிற இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கிளிப்ஸ் என்ன கிளிப்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கிளிப்பு நீங்கள் எல்லாமே கழட்டி இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுடுங்க. அதுதான் உங்களுடைய முதல் வேலையாக இருக்கணும். ஏன்னா அதிகமாக நம்ம அமௌண்ட் போட்டு ஸ்பெண்ட் பண்ணிலாம் வாங்குவோம், பிடிச்சிருந்து வாங்குவோம். இதுக்காக நம்ம பர்டிகுலராக அந்த கடையை தேடி போய் வாங்கியிருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கியிருப்போம். அப்படி இருக்கும்பொழுது இது நம்ம டேமேஜ் பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் நடக்கும். அதுக்காக நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸில் ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் யூஸ் பண்ணுறதே எடுத்துக்கோங்களேன். டேட்ஸ் நம்ம சாப்பிட்ட அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா க்ளீனப் பண்ணிவிட்டு இது நீங்கள் ஸ்டோரேஜ் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா விதமான கிளிப்ஸும் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு ஹேர் கம்மியாக இருக்கோ அதிகமாக இருக்கோ அது பிரச்சனையே கிடையாது. நம்ம ஹேருக்கு தகுந்த மாதிரியான கிளிப்ஸை நம்ம சூஸ் பண்ணி நம்மளுடைய ஹேரை நல்லா ஹைலைட்டடாக பியூட்டியாக காட்டிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ப்ராப்பராக கரெக்டாக கிளிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் கிளிப்ஸை நல்லா சேஃப்டியாக ஸ்டோர் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த மாதிரி யூசேஜான கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூசேஜான கண்டென்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நம்ம சேனலில் யூசேஜான கண்டென்ட்டை மேக் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன டிப்பை நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். 100% பாசிட்டிவ் வைப்ஸோடு இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சேஃப்டியாக ஸ்டோர் பண்ணி வைங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் எல்லா இடத்துலையும் ஃபேமஸாக இருக்கக்கூடிய கிளிப் அப்படின்னா நம்மளுடைய பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் தான். பட்டர்ஃப்ளைஸில் நிறைய டைப்ஸஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம தலை சீவிட்டு
ஜடை போடுறோமோ, ஃப்ரீ ஹேர் விடுறோமோ, என்ன ஸ்டைல் வேணால் நம்ம ஹேர் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப் மட்டும் ஒரு கேட்ச் கொடுத்துட்டோம்னா போதும். அவ்வளவே தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பூக்கள் வைக்கணுன்றது கிடையாது. சப்போஸ் நம்ம மறந்துட்டோம் அப்போ பூ வைக்கல அப்படின்னா ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப் போதும். 100% நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே பட்டர்ஃப்ளை கிளிப் யூஸ் பண்ணி பாருங்கள். அவங்கவுங்க ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸை நல்லா பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.